வணக்கம். வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. ஆரஞ்ச் கேண்டி சார்பாக அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி 3 விதமான பொங்கல் இந்த பொங்கல் ஸ்பெஷல் ரெசிப்பியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற பொங்கல் சர்க்கரை பொங்கல். ஸோ அது தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ 1 கப் பச்சரிசிக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். அது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அப்புறமா ஒரு 10 திராட்சை, உலர்ந்த திராட்சை, ஒரு 5 முந்திரி அது துண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வெறும்னே ஒரு கடாயிலையோ இல்லைன்னா இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ அதே குக்கரில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை எடுத்து கழுவி தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் வெல்லம் கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அது நம்ம அதே குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கரைச்சிட்டா நம்மளுக்கு அதில் இருக்கிற தூசிலாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சாச்சு. அது நல்லா வடிகட்டி அதில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம நீக்கிடலாம். அடுத்ததாக நம்ம கழுவி ஊற வச்சுருக்க பச்சரிசி 1 கப் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட கழுவி ஊற வச்சுருக்க வறுத்த பாசிப்பருப்பை 1/4 கப் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொங்கலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுலாம். பொங்கல் நல்லா வெந்து குழையணும். இப்போ பாருங்கள், நம்ம பொங்கல் சூப்பராக வெந்துருச்சு. விசில்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பொங்கலை அதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் பொடி பண்ண இந்த முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே உலர்ந்த திராட்சை, அது கிஷ்மிஷ் அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் முந்திரி. அப்புறம் நல்லா நம்மளோட திராட்சைலாம் நல்லா உப்பணும். இது நம்ம இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலையும் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், பொங்கல் பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. இது கூட நம்ம டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுவும் நல்லா கழுவி அரிசியோடு சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அது தேவையான பொருள் தாளிப்புக்கு ஒரு 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5 முந்திரி துண்டு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் பொங்கல் நம்மளுக்கு டேஸ்ட்டாக. அப்புறமா பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் கழுவி ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அது மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். நம்ம அந்த வேகிற டைமில் நம்ம அதோட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கடாயில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சீரகம் போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி துண்டு அதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கூட வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரிலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து ரெடியாக இருக்குது. வாங்க இது லிட் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து கரண்டியால் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பொங்கலை. அது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க நம்ம வந்து பொங்கலை வந்து பரிமாறிடலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கல்கண்டு பொங்கல். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு அரிசிக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு வந்து கல்கண்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான கல்கண்டு வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல்கண்டை கரைச்சி ஒரு பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 400 கிராம் கல்கண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அது கல்கண்டு கரையிற டைமில் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஊற வச்சுருக்க 1 கப் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்காக வந்து நம்ம 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். இந்த சைடில் பாருங்கள், நம்ம கல்கண்டு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு நல்லா சாஃப்டாக குழையிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட இந்த சாதத்தை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு கடாயில் வந்து நம்ம அதுக்கு பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நெய்யில் வந்து 1 டீஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து சாதமும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கல்கண்டு பாகை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் கல்கண்டில் இருக்கிற தூசிலாம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கல்கண்டு பாகு சேர்த்தோன்னே பொங்கல் வந்து நல்லா தலன்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆறட்டோன்ட்டு வாங்க நம்ம வந்து கல்கண்டு பொங்கலை வந்து பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி. இன்றைக்கி வந்து நம்ம 3 விதமான பொங்கல் ரெசிபீஸ் பார்த்தோம். கண்டிப்பாக 3மே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.